Round 1ல 200 கட் ஆஃப்ல இருந்து 179 கட் ஆஃப் இருக்கு மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். சோ உங்களுக்கு தனியா கால் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க. ரவுண்ட் 2 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா 178.975 கட் ஆஃப்ல இருந்து ஆரம்பிச்சு 108.955 இந்த கட் ஆஃப்ல இருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் இருக்க மாணவர்கள் ரவுண்ட் 3ல சாய்ஸ் பண்ணி ஜெனரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டு ரேங்க் இருக்கு. இதுல எதை நாங்க பார்க்கணும், எது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யுவர். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். டிஎன்ஏ கவுன்சிலிங் இந்த டைம் 3 ரவுண்டா நடத்துறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க. எந்தெந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ரவுண்ட்ல கவுன்சிலிங் வரீங்க, நீங்க எப்பப்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், உங்களோட ஸ்டெப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். டிஎன்ஏ கவுன்சிலிங் ஸ்கெடியூல் 2024 இதுல மிக முக்கியமான ஒரு சில டீடைல்லாம் நம்ம ஷேர் பண்ண போறாங்க. எந்த தேதியில நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸை தயார் நிலையில வச்சுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க தயார் நிலையில வச்சுக்கணும், எப்ப நீங்க ஃபீஸ் பே பண்ணணும், எப்ப நீங்க லாகின் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், உங்களோட கட் ஆஃப்க்கு எந்த டேட்ல கவுன்சிலிங் கூப்பிட போறாங்க, தெளிவாக நம்ம பார்க்க போறோம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களும் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இதுல வந்து பார்த்தோம்னா டிஎன்ஏ ஓட அஃபீஷியல் ஸ்கெடியூலை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கிறது 22/7/2024 வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் கோட்டாக்கு, கவர்மெண்ட் 7.5ல வர ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா கவுன்சிலிங் ஃபார் ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இது வந்து 7.5ல வர ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இது வந்து நார்மலா இருக்கிற வெறும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அவங்களுக்கு 25 to 27 வரைக்கும் ஆன்லைன்ல கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 1 டே சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு டைம், ஹாஃப் டே கன்ஃபர்மேஷனுக்கான டைம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்க அதை கொண்டு போய் காலேஜில் கொடுத்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அதை நீங்க காலேஜில் கொண்டு போய் கொடுத்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஜெனரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது 29ஆம் தேதி எல்லா மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போறாங்க. 29ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. யாரெல்லாம் சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வராங்க, யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல வராங்க, யாரெல்லாம் தேர்ட் ரவுண்ட்ல வராங்க அப்படிங்கறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அகாடமிக் கவுன்சிலிங்கும் அப்பதான் நடக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 கேட்டகரியும் அப்பதான் நடக்கும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல 7.5% ஆஃப் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் 2 சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்க பண்ண வேண்டியதா வரும். நார்மல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் 7.5 சாய்ஸ் ஃபில்லிங். 29ஆம் தேதி ஆரம்பிச்சு 3/9/2024 செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நடக்கும், கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங், அதாவது இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாத மாணவர்கள் இல்ல வந்து 12th எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் பாஸ் பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 3 நாள் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் எல்லாம் ஃபில் ஆகாத சீட்டை இதுல ஃபில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கோட்டா. அப்புறம் SCA to SC கவுன்சிலிங்க்கு 10, 11 இந்த 2 நாள் வந்து செப்டம்பர் மாசம் கவுன்சிலிங் அப்படிங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட அஃபீஷியல் PDF. ஓகே, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு எப்போ நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கான டைமு, அதுக்கப்புறம் 28ஆம் தேதி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ இதுதான் உங்களோட ஷெட்யூல், இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா என்னென்ன கட் ஆஃப் என்னென்ன ரவுண்டு. ரவுண்டு 1ல 200 கட் ஆஃப்லேருந்து 179 கட் ஆஃப் இருக்கு மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ உங்க தனியாக கால் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க, நீங்களாவே உங்களோட லாகின் பேஜை ஓப்பன் பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உங்கள் கட் ஆஃப் மார்க் என்ன 200 to 179 இருந்தால் நீங்கள் அப்போ லாகின் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கான டேட்டு பார்த்துக்கணும். 29ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ரவுண்டு 1க்கான கவுன்சிலிங். ஸோ ஜெனரல் ரேங்க்குங்கிறது ரேங்க் வைஸ் உங்களுக்கு பிரிச்சுக்கிறாங்க. 1வது ரேங்க்லேருந்து 26,654 ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் 29, 30, 31. அதுக்கு அடுத்த நாள் வந்து 1ஆம் தேதி வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வரும். அந்த அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த சீட்டு ஓகேவா, இல்லை அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்களா, இல்லை அந்த சீட்டை வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு போறீங்களான்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு 2 நாள் டைமு. ஸோ அந்த 2 நாள் அப்படிங்கிறது 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு டைமு. அப்புறம் ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ். அதாவது உங்களுக்கு 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அட்மிஷன் காப்பியா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் அட்மிஷன் காப்பி. அது பேர் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். அந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை கொண்டுட்டு போய் நீங்கள் காலேஜ் என்ன காலேஜில் சீட் கிடைச்சிருக்கோ
அங்கே கொடுத்து நீங்கள் காலேஜில் சேர்ந்துக்கலாம். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கொண்டு போய் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் கொடுத்து நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வெயிட் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ அதுக்கான டைம் 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி 5 நாள் டைமு. இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு கடைசியாக அலாட்மெண்ட் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ரவுண்டு 2 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 178.975 கட் ஆஃப்லேருந்து ஆரம்பிச்சு 142 கட் ஆஃப் வரைக்கும் இருக்க மாணவர்கள் செகண்ட் ரவுண்டில் வரீங்க. உங்களுக்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் வந்து ரவுண்டு 2 சாய்ஸ் ஃபில்லிங். உங்கள் கட் ஆஃப் மார்க்கு 178.975 142க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டில் வரீங்க. உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ வரும்? 13ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜில் போய் சேரக்கு ஒரு 6 நாள் டைம், 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டைமு. உங்களுக்கு ஏன் 6 நாள்னா இந்த 15ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகஸ்ட் 15th ஹாலிடேங்கிறதுனால ஒரு நாள் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரவுண்டு 3 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கட் ஆஃப் மார்க் 141.955 இந்த கட் ஆஃப்லேருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கும் மாணவர்கள் ரவுண்டு 3ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான டேட்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 25 வரைக்கும் 23, 24, 25 இந்த 3 நாள் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டியதாக வரும். உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 26ஆம் தேதி கொடுப்பாங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் தருவாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் காலேஜ்லையும் டிஎஃப்சி சென்டர்லையும் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் காலேஜுக்கும், அப்பாயின்மெண்ட் கொடுத்த மாணவர்கள் டிஎஃப்சி சென்டருக்கும் போய் ரிப்போர்ட் பண்ணோம். ஃபைனலாக 4ஆம் தேதியோட உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துடும். இது யாருக்குன்னு பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்த மாணவர்களுக்கு 4ஆம் தேதி ஃபைனல் அலாட்மெண்ட் வரும். அந்த அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு கொண்டுட்டு போய் காலேஜில் கொடுத்து நீங்கள் மீதி ஃபீஸை பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்டு 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 யாரெல்லாம் என்னென்ன கட் ஆஃபில் வராங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதே தேதிகளில் தான் 7.5 ரிசர்வேஷனும் நடக்கும். ரெகுலர் நார்மல் ஜெனரல் கேட்டகரி கவுன்சிலிங்கும் இதே தேதியில் தான் நடக்கும். ஸோ நீங்கள்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட், பெய்டு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோலாம் டிஸ்பிளேல இதே மாதிரி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எந்தெந்த காலேஜ் எந்தெந்த ஆப்ஷனில் வைக்கலாம்னு சொல்லிட்டு 3 ரவுண்டு மாணவர்களுக்கும் நம்ம வீடியோஸ் தர போகிறோம். வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அதிகமாக நம்மகிட்ட கேட்கறது ரேங்க் ஓப்பன் பண்ணோடனே ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் 2 ரேங்க் இருக்குது. இதில் எதை நாங்கள் பார்க்கணும், எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டியது உங்களோட ஜென்ரல் ரேங்கை மட்டுமே. ஸோ இது வந்து வேற ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரேங்க். இந்த ஜென்ரல் ரேங்கை வச்சு தான் நீங்கள் வந்து வெப்சைட்டில் டிஎன்இஏ வெப்சைட்டில் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது சீட் அலோகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிற ரேங்க். கம்யூனிட்டி ரேங்கை எல்லாரும் மறந்துடுங்க. ஜெனரல் ரேங்கை மட்டும் எடுத்துக்கோங்க. டிஎன்இஏ வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. லாஸ்ட் இயர் என்னென்ன ரேங்க் என்னென்ன க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்துட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. என்ன சீட்டு கிடைக்கும் கிடைக்காதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் ரேங்க் கம்பேரிசனுக்கான மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள். எனிவேஸ் ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.